Good morning, students. Good morning, miss. How are you? I'm fine, miss. What about you? I'm too good. இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் ஒரு சூப்பர்பான பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் யார் இந்த உலகத்திலேயே பெரிய மெஜிஷியன்னு எனக்கு சொல்லுங்கள் மிஸ். பெரிய மெஜிஷியன்னா நிறையா மேஜிக் ஷோஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த மேஜிக் ஷோஸ்லேயும் இல்லாத ஒரு பெரிய மேஜிக் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகே, மேஜிக் பண்ணுறவங்க தான் மெஜிஷியன். அதுலேயும் நிறைய யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் ரொம்ப பெரிய மெஜிஷியன். சூப்பர் ஆன்சர் மிஸ். ஆனால் நான் இதை கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சர் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய மெஜிஷியன். ஏன்னா அதிசயங்களையும் அற்புதங்களையும் தனக்குத்தானே உருவாக்கிக்குது இல்லையா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை தான் உலகத்திலேயே பெரிய மெஜிஷியன். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கலான பிளேஸை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். மிஸ் உங்களுக்கும் தான் காட்ட போகிறேன். அந்த பிளேஸோட பேர் சன் டூம் கேவ். இது வியட்நாம், ஏஷியன் காண்டினென்ட்டில் உள்ள வியட்நாமில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன அதிசயம் இருக்குது, என்ன அற்புதம் இருக்குது, என்ன மர்மங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் நான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே மிஸ். டூம் கேவ் பார்த்தீங்கன்னா 8.7 கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய கேவ் வெளியுலகத்துக்கே தெரியாமல் 1991 வரைக்கும் இருந்திருக்கு. அங்கே உள்ளூர் விவசாயி ஒருத்தவருக்கு மேய்ச்சலுக்கு போனவர் அங்கே என்ன இவ்வளோ பெரிய குழியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அந்த கேவ் இருக்கிறத ஃபஸ்ட்டு வெளியுலகத்துக்கே கொண்டு வந்திருக்காரு. அவர் பேர் ஹோகான். கால் வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு அடர்த்தியான காட்டுக்குள்ளார இந்த 8.7 கிலோமீட்டர் அளவு பரப்பளவு உள்ள கேவ் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேவுக்குள்ளார 40 மாடி கட்டடம், அடுக்கு மாடி கட்டடம் இருக்குல்ல, அதவே உள்ளார கட்டலாமா, அந்த அளவுக்கு பெரிய கேவ் இது. இந்த சன் டூம் கேவ் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கேவ். ஃபஸ்ட்டில் இந்த கேவை ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லோரும் பயந்தானுங்க. ஏன்னா அந்த கேவை மறைச்சி அவ்வளோ இயற்கையே தனக்குத்தானே ஒரு மிகப்பெரிய கல் சுவரை கட்டியிருக்கு. அந்த வாயில் பார்த்து என்ன இவ்வளோ பெரிய வாயிலாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பயந்தாங்க. அப்போ யார் இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முன் வந்தாங்கன்னா பிரிட்டிஷ் ரிசர்ச்சர்ஸ் தான். அடுத்து இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த கேவை ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னே முன் வந்தாங்க. அந்த சரியாக சீரமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேவுக்குள்ளார கயிறு மூலமாக தான் எல்லா ரிசர்ச்சர்ஸுமே இறங்கியிருக்காங்க. இந்த கேவ் 200 மீட்டர் ஆழமுள்ள கேவ். ஸோ இந்த கேவ் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்கன்னா, மழை அதிகமாக பெய்கிறதுனால அந்த மழை நீரோட்டத்தினால சுண்ணாம்பு கற்கள்லாம் என்ன ஆகிருக்கு, ஈஸியாக அந்த அரிச்சி ஆறோடு கலந்து போனதுனால இந்த கேவ் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேவில் உள்ள அதிசயம், இந்த குகையில் உள்ள அதிசயம் பார்த்திங்கன்னா, இந்த குகைக்குள்ளாரையே ஒரு தனி காடு, ஒரு தனி ஆறு, விலங்குகள் எல்லாமே அமைஞ்சிருக்கான். நான் முன்ன சொன்ன மாதிரி இயற்கையாகவே 60 மீட்டர் உயரமுள்ள கல் சுவருனால் இந்த கேவ் மறைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் ரிசர்ச்சுக்கு ரொம்ப தடையாக அந்த கல் சுவர் இருந்ததுனால 2001 தான் அந்த கல் சுவரை தகர்த்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குள்ளார நான் சொன்ன மாதிரி மழை காடே அமைஞ்சிருக்கு. அதில் அருவியிலேருந்து ஆறுலேருந்து விலங்குகள்லேருந்து எல்லாமே ஒரு தனி காடாக குகைக்குள்ளாரே அமைஞ்சிருக்கு. 70 மீட்டர் உயரமுள்ள ஸ்டால்கமைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கற்கள், எப்படின்னா கூர்மையான கற்கள் தான் இந்த குகையோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டியே. இது ஃபுல் குகையிலையும் இல்லை, அந்த ஸ்டால்கமைட்ஸுங்கிற கூரான கற்கள் மலை போல் வளர்ந்துருக்கான் குகைக்குள்ளார. அது பார்த்திங்கன்னா ஒரு தனி அறைக்குள்ளார தான் இருக்கான். இந்த ஸ்டால்கமைட்ஸ்லாம் ஒரு அறை, தனி அறையில் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அறையோட பேர் ஹாங் சான் டூங்கா. இந்த குகை சுமார் 5 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் உருவாகி இருக்கும் அப்படின்னு தான் ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த ஸ்டால்கமைட்ஸ் தான் வர டூரிஸ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் தி கேவ் கூட. இந்த ஹாங் சாங் டூம், இந்த அறை சொன்னோம் இல்லையா, இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா, இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரம் லென்த் இருக்குதான், 200 மீட்டர் ஹைட் இருக்குதான், அப்புறம் 150 மீட்டர் பிரெத் இருக்கிற அறையில் தான் இந்த ஸ்டால்கமைட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்குதான். இந்த காட்டுக்குள்ளார நான் சொன்ன மாதிரி ஒரு மலை காடே இருக்குது. மழை நீரால் சுண்ணாம்பு கற்கள் உருகி உருவான காடு தான் இது. அரிச்சு அந்த இயற்கையை தன்னைத்தானே சீரமைச்சிக்கிட்டு
இப்படி ஒரு மலைக்காடை இந்த கேவுக்குள்ளார கொண்டு வந்திருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய கேவ் வந்து இந்த சன் டூம் கேவ் தான். ஸோ பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைஞ்ச இந்த காடை வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து இன்னுமே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேவ் வந்து உலகத்தோட ஒரு அதிசயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்தோம். மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ் வித் another interesting topic.